ஹாய் ஹலோ வெல்கம் ஆல். நற்பவி. இன்றைக்கி உங்களுக்கு பாபா கொடுக்குற மெசேஜஸ் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் 2 பைல், நம்பர் 1 நம்பர் 2 2 பைல் வச்சுருக்கேன். உங்களால் நம்பர் சூஸ் பண்ண முடியல அப்படின்னா இந்த ரோஸ் குவாட்ஸ் வச்சும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்பர் 1. நீங்கள் இந்த பிளாக் டர்மலின் இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது நம்பர் 2. ஸோ இதை வச்சும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஹோப் நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் நம்பர் 1 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பாபா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் ஓகே. இப்போ இந்த நம்பர் 1 பார்க்குறவங்க சொல்லுங்கள். ஏதோ ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கல, கைக்கு எனக்கு கைக்கிட்ட வந்துச்சு, பட் அதை என்னால் இது பண்ணிக்க முடியல, இல்லாட்டி எனக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வேறு யாராவது எடுத்துடுறாங்க, அந்த மாதிரி ஏதாவது கவலைப்பட்டுட்ருக்கீங்களா? அது எனக்கு வர வேண்டியது, பட் எனக்கு கிடைக்கல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு, லாஸ்ட் மினிட்ல எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகிடுது, அதை நினச்சி புலம்பிகிட்ருக்கீங்களா? எல்லாருக்கிட்டேயும் விஷயங்களை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இங்கே உங்களுக்கு பாபா கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் என்னென்னா, நீ புலம்பாத, உனக்கு என்ன கிடைக்கணுமோ கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து சேரும். இப்போது ஒரு விஷயம் இப்போ உங்களை விட்டு தள்ளி போயிருக்கு அப்படின்னா அதை விட ஒரு பெஸ்ட்டு உங்களுக்கானது வந்துகிட்டே இருக்குது. இல்லை உங்கள்கிட்டேருந்து யாராவது ஒரு இதை தட்டி பறிச்சுட்டாங்க அப்படின்னா அது கட்டாயம் வந்து சேரும், உங்களுக்கானதாக இருந்தால் வந்து சேரும். நீ இப்படி எல்லாருக்கிட்டையும் புலம்புறனால என்னாக போகுதுன்னா அதை நினச்சி யாரும் வருத்தப்படுறதில்ல. உங்கள் கூடவே இருந்துட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு சும்மா ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இதை விட்டுட்டு மனசில் ஒரு இதை கொண்டு வா, ஓகே எனக்கு இந்த விஷயம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தள்ளி போதா, எனக்கு இதை விட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக வரும், எங்கிட்டேருந்து இந்த விஷயங்களை எடுத்துக்கிறாங்களா, ஸோ இதை விட நான் பெஸ்ட்டாக வரப்போகுது, எனக்கு பாபா கொடுப்பார் அப்படின்ற ட்ரஸ்ட்டை அவர் மேலே வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் புலம்புறனால உங்களை பார்த்து சந்தோஷப்படுறவங்க தான் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ இனி அதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நம்பர் 2 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 கார்டு ஷஃபில் பண்ணி எடுக்கும்போது ஓகே உங்களுக்கான மெசேஜஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேபி நீங்கள் நம்பர் 1 பார்த்துட்டு நம்பர் 2 பார்க்குறவங்களா இருப்பீங்க. ஸோ நம்பர் 2 உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணிக்கிறீங்களா? அவங்கள எல்லா விஷயத்தோடையும் உன்னோட ஒப்பிட்டு பார்த்துக்கிறீங்களா? இவங்கக்கிட்ட இப்போ எங்கிட்ட இதுதான் இருக்குது, அவங்க அதை விட இதாக வச்சுருக்காங்க, அவங்கக்கிட்ட அந்த வீடு இருக்குது, இதை விட அவங்க கார் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி என்னோடய லைஃப் அவங்களது மாதிரி இல்லையா, அவங்களாம் ஹாப்பியாக இருக்காங்களே, அந்த மாதிரி ஒரு ஜாபோ அந்த மாதிரி நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா பாபா உங்களுக்கு சொல்கிற விஷயம் அவங்க மற்றவர்களுடைய வாழ்க்கை பயணம் வேறு, நீங்கள் இங்கே பூமிக்கு நீங்கள் வந்ததனுடைய நோக்கம் வேறு. ஸோ அதனால் மற்றவங்களோட ஒப்பிட்டு உன்னை நீ கவலைப்பட்டுக்காது, அதாவது வீணாக கவலைப்பட்டுக்கிறீங்க. நான் எல்லாமே கடவுளுக்கு பண்ணுறேன், ஆனால் நான் மட்டும் இப்படி இருக்கேன், மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒன்று அது உங்கள் ஆதங்கம் தான். நீங்கள் பொறாமையில் நீங்கள் பேசல, உங்கள் ஆதங்கத்தின் வெளிப்பாடாக இருக்குது. பட் அதில் உங்களுக்கு பாபா சொல்கிறது, நீ இங்கே பிறப்பெடுத்திருக்கிறது என்ன வாழ்க்கை, நீ வேறு, உன்னோட வாழ்க்கை பயணம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு அவர் நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு கேள்விகள் கேட்குறீங்க அப்படின்னா பாபா உங்களுக்கு உங்கள் கனவுகளில் அதுக்கு பதில் சொல்வார். இல்லை அப்படின்னா யாராவது ஒருத்தங்க மூலியமாக, ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு மூலியமாக, இல்லை ஒரு டெலிஃபோன் மெசேஜஸை, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், இன்ஸ்டா மூலியமாக உங்களுக்கான பதில்கள் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கை பயணம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா பாபா கிட்ட கேளுங்க, எனக்கு இது என்னன்னு புரிய வைங்க, ஏன் நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத கேட்கும்போது உங்களை வழிகாட்டுறதுக்கு அவர் உங்கள் கனவுகளில் வரலாம். இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறவங்க உங்களுக்கு இந்த ஒரு 3 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு அவர் கனவுல ஏதாவது ஒரு விஷயங்கள் கன்வே பண்ணலாம். ஒரு மெசேஜாக உங்களுக்கு அந்த விஷயங்களை உங்களுக்கு தெரிய வைப்பார். இந்த விஷயம்னு இல்லை, எது வேணுனாலும் நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் கேட்கலாம், உங்களை கன்வே பண்ணுவாங்க, அதுக்கான பர்சனையும் உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஹோப் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நற்பவி.